வெல்கம் டு டாக்டர் மைக்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் நாம் முன்னுக்கு வர வேண்டும், முன்னேற வேண்டும் என்றால் எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும், எத்தகைய நடை உடை பாவனைகள் நமக்கென்று சில முக்கியமான பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு பழக்கம் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் வச்சுக்கிறது, அது மேலேயே பில்டப் பண்ணுறது, இது போல் ஒரு பழக்கம் இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அடிப்படையில் ஒரு விஷயத்துக்கும் இருக்கிற உண்மையான அண்டர் த்ரெட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது எது சரியோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தமான நம்ம இது போல் எல்லாத்துக்கும் என்ன பண்ண வேண்டாம், புலம்ப வேண்டாம். சில பேர் என்ன நினைப்பாங்க, நம்ம இப்படி பள்ளிக்கூடம் சேர்த்துருக்குறோம், இதில் படிக்குமோ படிக்காதோ, என்ன படிப்பாங்களோ, டீச்சர் எப்படி சொல்லி தருவாங்களோ அப்படின்னு சொல்லி சிறு குழந்தையே இருக்கிறவங்க, ஒரு 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கிற பசங்கன்னு வைங்க, அதுபோல் படிக்கிற பசங்களை இருக்கிற அவங்க அப்பா அம்மா என்ன செய்வாங்க, இப்படி ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ணுவாங்க. பசங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கிறோம், இது படிக்குமோ படிக்காதோ, அப்படி ஸ்கூல் நல்ல பள்ளிக்கூடமோ இல்லையோ அப்படின்லாம் பண்ணுவாங்க. அதாவது அந்த சந்தேகம், அதாவது எதுலேயுமே ஒரு தீர்மானமான முடிவு, எதுலேயுமே ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம், அதாவது எதிர்மறையான எண்ணங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் 50% நேர்மறையான எண்ணங்களுக்கு கொடுத்தாலே இதுபோல் புலம்புறதெல்லாம் நின்றுடும். அப்புறம் எது நடக்கிறதோ அது சரியாக நடக்கிறது, ஆனால் அதற்கு நம்ம துணை நின்னா போகிறோம். அப்படி இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாத்தையுமே எதிர்மறையாக மனதில் கொண்டு அதற்கு துணை நிற்கிறதுக்கு நினைப்பாங்க. ஏன்னா இது சரியாக நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வளர்த்துவிட்டா அது மேலே அது சரியாகவே நடக்குமா இருக்கும். ஆனால் நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட்ஃபுல்லாக, அதாவது சந்தேகத்துக்கு இடம் கொடுத்து அதுக்கு மேலே அவங்க அந்த கேரியரை பில்டு பண்ணுறாங்கன்னா அது அநேகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சொன்ன செய்தியே திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க, அதையே மீண்டும் அதே இடத்துலையே அதை பற்றி யோசித்துட்டு இருப்பாங்க. சரி, இதை பற்றி யோசித்துட்டோம், இதுபோல் தவறான ஒரு கருத்தை நம்ம மனசில் வந்துட்டு அடுத்தது என்ன செய்யணும், அந்த இடத்த விட்டு தாண்டி மேலே போகணும் இல்லையா. அதே லைனில் நின்று மீண்டும் அதற்கு தொடர்புடைய எண்ணங்களையும் அதற்கு தொடர்புடைய எண்ண ஓட்டங்களையுமே பற்றி யோசித்துக்கிட்டு இருந்தால் யூ ஷுட் கம் அவுட் ஆஃப் திஸ் விஷியஸ் சைக்கிள். இதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு முயற்சி செய்யணும். அப்போ தான் அந்த என்ன பண்ணோம், அந்த புலம்பல்லாம் நிற்கும். எல்லாத்துக்குமே புலம்பல் தான். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம், பெரிய அனப்டேட் சொல்லணும்னு சொன்னால், இதுக்கு நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சாதித்திருக்கிறாங்க. அந்த சாதனை செய்தவங்களுக்கு எல்லாம் என்ன, ஒரே ராத்திரியில் ஒரு தடவை படுத்துன்னு தூங்கினாங்க ஒரு மரத்தடியில், உடனே எல்லா ஐடியாவும் கிடச்சிடுது. அதுக்கு அடுத்த நாளே அவங்களோட கண்டுபிடிப்புக்கெல்லாம் எல்லாரும் என்ன நோபல் ப்ரைஸ் கொடுத்தாங்க. சிலப்போ பெரிய மகாசேசேவா ராமன் மோகசேசே அவார்டு அப்படின்றாங்களே அதுபோல் கிடச்சிது. அப்படிலாம் இல்லை, எந்த கடினமான உழைப்புக்கு தாண்டி தான் அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடச்சிது. முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்துக்கிறோம், ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி அதுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கிறோம், அதுக்கு பணம் எல்லாம் கட்டுறோம். அது எந்த சப்ஜெக்டில் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லேபுக்கு ரிலேட்டடாக உட்காந்து ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் உட்காண்டோ இல்லை வேறு இன்னொரு லெவலில் இருந்து அதை பண்ணி அந்த ரிசல்ட்டை வச்சு ஆன் தட் பேசிஸ் வி ஆர் ரைட்டிங் அவர் தீசிஸ் அப்படின்னு சொன்னால் அதற்கும் கடுமையாக உழைக்க வேண்டும், கவனம் மாறாமல் இருக்க வேண்டும். கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார்னு இருந்து அந்த வேலைகளை தொடர்ந்து செய்துவிட்டு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்கே, அந்த என்ன கிடைக்கிறது, முடிவு என்ன கிடைக்கிறதோ அந்த முடிவுக்கு ஏற்ப நம்ம எழுதக்கூடிய அந்த தீசிஸை எழுதி முடிக்கணும். இது எஜுகேஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் சொன்னதாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறதா இருந்தாலும், ப்ராக்டிக்கலை முதல்ல முடிச்சுட்டு ப்ராக்டிக்கலில் முடித்த உடனே என்ன ரிசல்ட் கிடைக்கிறதோ ஆன் தட் பேசிஸ் யூ ஆர் சப்போஸ் டு ரைட் தி தீசிஸ் எழுதி கொடுக்கணும். இல்லை சயின்ஸ் சப்ஜெக்ட் இல்லை ஆர்ட் சப்ஜெக்டில் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் ஆர்ட்லேயும் ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கிற ஆர்ட் இருக்கா, இல்லை பிளெயினாக எல்லாத்தையும் எழுதி தான் காட்டணுமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். ஃபார் தட் யூ வில் பி கிவன் அரவுண்ட் 40 months மேலே தருவாங்க. மினிமம் 40 months கொடுப்பாங்க, மேக்ஸிமம் 50 மாதம் 60 மாதம் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 50 மாதத்தில் உட்காந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கு ஒரு ப்ரிலிமினரி மாதிரி தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சினாப்சிஸ் எழுதி அப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஃபைனல் டேட்டாலாம் கலெக்ட் பண்ண பிறகு உட்காந்து தீசிஸ் எழுதணும். இது இத்தனை கஷ்டப்பட்டு அவங்க 5 வருஷம் எழுதி படிக்கிறாங்களே, அவங்க என்ன சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு படுத்துகிட்டே இருந்தால் கடைசி ஒரு மாதத்தில் படிச்சுட்டு எழுத முடியுமா? இல்லை, இந்த 60 மாதத்து வேலையும் திஸ் ஒர்க் அவுட் டு பி என்ன ஸ்ப்ரெட் ஓவர் தி 40 to 50 months செய்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒரு வருஷத்தில் உட்காந்து நிதானமாக எழுதி முடிப்பாங்க. 300 நாள் பிடிக்கும்.
அப்போ இது போல் கடினப்பட்டு உழைத்து அதில் கவனம் சிதறாமல் இருக்கணும். ஒரு 3 மாதம் வேறு எங்கேயோ வேடி பார்த்துட்டு வருது, காஸ்ட்லியாக ஒரு 6 மாதம் செலவாக்குறது, அதுக்கப்புறம் அந்த நினைவுகள்லேருந்து வெளியில் வர முடியாமல், இந்த தீசிஸை எழுத முடியாமல் அவங்க இன்பிட்வீன் தீஸ் டூ நிற்கிறாங்களே, அதெல்லாம் டைம் வேஸ்ட்டில் சேர்த்திக்க. அப்படிலாம் இல்லாமல், எந்த விதமான டைவர்ஷனும் இல்லாமல், முழுக்க முழுக்க தான் செலக்ட் பண்ணின சப்ஜெக்ட்லேயே உட்காந்து அழகாக படித்து அதுக்கு உண்டான சினாப்சிஸ் தயார் பண்ணி அது மேலே என்ன ஐடியாஸ் டெவலப் பண்ணி அவங்க தீசிஸ் எழுதும்பொழுது அங்கே அந்த 50லேருந்து 60 மாதத்து உழைப்பு இருக்கே, அதாவது வேறு எந்த விதமான வெளி உலகத்தை பற்றின யோசனை இல்லாமல் செய்கிறாங்களே, அதற்கு ஈடு என்னது? அதுவே தான். அதற்கு வேறு ஒன்றும் சப்ஸ்டிடியூட்லாம் சொல்ல முடியாது. வேறு இது போல் இன்னொன்று இருக்குது அப்படின்னு இன்னொரு உதாரணம் எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இவ்வளோ கடினப்பட்டு மேலே உழைச்சி வந்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு என்னப்பா நீ எல்லாம் இப்படி மாட்டேறப்பா, நானும் தான்ப்பா படித்தேன்பா அப்படின்னு சொன்னால், நானும் தான் படித்தேன்பா, எல்லாரும் தான்ப்பா படித்தேன்பா. ஆனால் படித்ததை அவங்க என்ன பண்ணுறாங்க, உழைச்சி அதை எழுத்தில் கொண்டு காட்டுறாங்க. ஒரு மருத்துவர் என்ன சொன்னால், அவர் 5 வருஷம் படிச்சுட்டு மருந்து கொடுக்கறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு. ஆனால் இது ஒரு டாக்டரேட் பண்ணிட்டு பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு 10 வருஷம் போல் படித்தாதான் அவங்களால அந்த என்ன பண்ண முடியும், அந்த திறமையான ஒரு ஆய்வு கட்டுரைகள் எழுதக்கூடிய ஒரு வழப்பமான மனம் இருக்கே, அது அப்போ தான் வளர்த்துக்க முடியும். அதனால் எதற்கெடுத்தாலும் புலம்புவது, இது ஒரு உடம்புல வலி இருக்கா, எப்பா எனக்கு மாத்திரம் தான் வலி வந்துடுதுன்னு. எல்லாருக்குமே கடினமான உழைப்புக்கு என்ன வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி கடினமான உழைப்புகள் செய்தால் தான் அவங்க மேலே வர முடியும். அதனால் யாருமே ஒரு எளிமையான முறையில் 1 மணி நேரம் மட்டுமே வேலை செய்து இவங்களோட இந்த லாரல்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு நினச்சா அது அவங்களோட மதிஹீனம். இட் ஷோஸ் தேர் இக்னரன்ஸ். அவங்களோட அறியாமையே அது காட்டி தருகும். ஆனால் அறியாமையினால் ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசும்பொழுது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நல்ல விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட மாத்திரம் என்ன செய்யலாம், இந்த முயற்சியெல்லாம் நம்ம செய்து பார்க்கலாம். இந்த முயற்சி செய்யறது சரின்னு அவங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஆனால் உழைக்காமலே மேலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இதுபோல் உழைக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ண முடியாது, அவங்க எந்த விதமான பிளாக்கேஜும் அங்கே பிளாக் கொடுக்குறோம்ல, பிளாக்கேட்ஸ் சொல்கிறோமே, அந்த மாதிரி பிளாக் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் எல்லாரும் படிக்கிறவங்க தான். படிக்கிறவங்களுக்கு சிலவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக புரியும், சிலவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக புரியாது. எது ஒருத்தருக்கு புரியலையோ அந்த விஷயம் இன்னொருத்தருக்கு நல்லா புரிஞ்சிட்டுன்னு வைங்க, அவங்க வேக வேகமாக அது மேலே தே வில் பில்ட் அப் தேர் கெரியர். இதுக்கு வாய்ப்பு உண்டு, சாத்தியம் உண்டு. இதற்கு எல்லாத்துக்கு மேலே தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அதுவும் இருக்குது. நம்ம ஏதோ முயற்சி பண்ணுறோம், இல்லாத கிடைக்கல போல் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் மனித முயற்சிக்கு உட்பட்ட அளவில் அதுக்கு என்ன கிடைக்கும், சில ரெக்கக்னிஷன் கிடைக்கும். சில சமயத்தில் அது எல்லாம் தெய்வ அனுகிரகம், நம்மளுடைய கடினமான உழைப்பு, பெரியவர்களோட ஆசி எல்லாமே செய்திருந்தால் தே கேன் கம் அப் இன் லைஃப். இஃப் நாட் டுடே அட் a later பாயிண்ட் ஆஃப் தேர் லைஃப். நிச்சயமாக இமிடியேட்டாக மேலுக்கு வரலன்னா கூட கொஞ்சம் கழிச்சு அவங்களோட வாழ்நாளில் கொஞ்ச நாளாவது என்ன பண்ணுவாங்க, அந்த Cloud 9 அப்படின்னு சொல்கிறோமே, அதில் இருந்துட்டு அவங்க மேலே வேலையை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் இது எல்லாமே புலம்புவதால் ஒன்றுமே கிடைக்காது. புலம்புவது அப்படின்னு சொன்னால் எனக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல, எல்லாருக்கும் அதெல்லாம் கிடைச்சது அப்படின்னு. மோரோவர் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம், தெர் இஸ் நோ கம்பேரிசன். யூ ஆர் நாட் சப்போஸ் டு கம்பேரிசன் வித் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கம்பேர் வித் யுவர் செல்ஃப் வித் எனி ஒன். அங்கே கம்பேரிசன் என்ற வார்த்தைக்கு நம்மளோட வாழ்வில் இடம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கே ப்ரீ போஸ்ட் தான் பார்த்துக்க முடியும். ஒரு 15 வயசில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி 30வது வயசில் எப்படி இருக்கும், இல்லை இன்றைக்கி 30 வயசில் இப்படியெல்லாம் இருந்தோம், 60வது வயசில் எப்படி இருக்கும், அப்படி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர, இன்னொருத்தருக்கு யாருக்கும் 60 வயசு இருக்குது, அவங்க இவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க, நமக்கு இப்போ 60 வயசாக இருக்குது, நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கம்பேரிசன், அதாவது ரேண்டம் கம்பேரிசன் மே நாட் பி பாசிபிள் அட் லைஃப். ஒருத்தரோட வாழ்வியலில் கம்பேரிசன் என்கின்ற வார்த்தைக்கு இடமில்லை. முதல்ல அப்படியே கம்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுக்கு தான் இண்டிவிஜுவல் அவுட் டு பி கம்பேர்டு ப்ரீ போஸ்ட்டு. ஆனால் இன்னொரு இண்டிவிஜுவல் அவங்களுடைய இளமை பருவம் எப்படி இருந்தது, நம்மளோட இளமை பருவம் எப்படி இருந்தது, அந்த இளமை பருவம் எப்படி இருந்தால் இத்தனை வசதிகள் அடோலசன்ஸ்லேயே கிடச்சிது, இத்தனை வசதிகள் அடல்ட்ஹுட்டில் பிடிச்சிது, அடல்ட்ஹுட் முடியறதுக்குள்ளேயே மிடில் ஏஜ் வரும்போதே அவங்களுக்கு இத்தனை பெரிய மைல் ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. அது அவங்க வந்த வழி. அவங்களோட இளமை பருவம் வசதியானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருந்திருக்கும். ஆனால் நமக்கு அப்படி இல்லையோ என்னமோ, அதனால் இருக்கிறது குறைபாடு உடையதோ என்னமோ, அதனால் என்ன இருக்குது, நம்மளுக்கு இத்தனை லாரல்ஸு இத்தனை 45வது வயசில் கிடைக்கல. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஆட் டு பி டேக்கன் இன் டு அக்கௌண்ட் இன் ரைட் சென்ஸ், இன்ஸ்டெட் கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அட் எவ்ரி ஸ்டேஜ். எனக்கும் அதுக்கும் வரும், பணம் சம்பாதிக்கிறோம், இது எங்கேயுமே இல்லை. அதனால் அடிப்படையில் புலம்புவதை நிறுத்தி
தனக்கு என்ன கிடைச்சிருக்கோ, வாட் யூஆர் அட்டைன்டு, யூ பி ஹாப்பி வித் தட். அதில் ஒரு திருப்தியை மனசில் வளர்த்துண்டா போகின்ற வழியில், அதாவது வாழ்க்கை பயணம் என்கின்ற இந்த பயணம் போகின்ற வழியில் நிறைய இன்னும் கூட அட் ஏ லேட்டர் பாயிண்ட் நம்மளுக்கு லாரல்ஸ்லாம் கிடைக்கும். அதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எப்பொழுதும் என்ன பண்ணோம், அமைதியாகவும் வருகின்றது என்னவோ அதை என்ன பண்ணோம், விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு அதிலே வழிநடத்தி செல்வது ஏற்புடையது அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.